இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. புதிய புதிய பூமி, புதிய பூமி, புதிய பூமி. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமழை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிய காட்சி. என்ன நண்பர்களே, நம்ம உதவிக்கரம் சேனல்லாம் ரெகுலராக பார்த்து வரீங்களா? இப்போ நம்ம 13வது எடிஷனில் பார்ட் 1 இருக்கோம். இப்போ நீங்கள் எல்லோரும் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி பண்டிகைலாம் சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கீங்க. இப்போ இந்த எடிஷனில் நம்ம திரு ஆவின் கோபிநாத் அவர்களுடைய ஒரு சிறப்பு பேட்டியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அவர் சமீபத்தில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிச்சிருந்தார் இல்லையா? அதாவது கடுமையான மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த 1500 ரூபாய் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூடுதலாக ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காரு. ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதாவது 1500 ரூபாய் வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிடைக்காது. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கேட்டது 1500 ரூபாய் வாங்கக்கூடிய அனைத்து கடுமையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், 1000 ரூபாய் பெறக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம். இப்போ தமிழக அரசு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு சில கண்டிஷன்கள் எல்லாம் போட்டதுனால பயனாளிகள் எவ்வளோ பேர் அதனால் பயன்பெற போகிறாங்க என்று பார்ப்போம். அதை பற்றிய ஒரு சிறப்பு பேட்டியை திரு கோபிநாத் அவர்கள் கொடுத்திருக்கிறார். உதவிக்கரம் இந்த சேனலுக்காக கொடுத்துருக்காரு. அதை பற்றி நீங்கள் பாருங்கள். அடுத்தது இப்போ ஒரு சில என்னுடைய கருத்துக்களாக இந்த சேனலுக்கு நான் இந்த பகுதியில் சொல்ல விரும்புவது 2 கருத்துக்கள். ஒன்று இப்போ அண்மையில் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் நடந்தது, நம்ம பார்த்தோம். அதில் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் வென்றிருக்கிறார். இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்களில் மாற்றுத்திறனாளிகளும் அவங்க களமிறங்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சுயேட்சையாக நின்று அதில் பல பேர் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். முதலாக மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் வெற்றி பெற்றதை இதுவே முதல் தடவை என்று நினைக்கின்றேன். அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் திரு TMN தீபக் அவர்கள். அதாவது அவர் டிசம்பர் 3 மூமெண்ட்டில் அதில் சில மாற்றுத்திறனாளிகளை களமிறக்கி அவர்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து அவர்களில் பலரை வெற்றி பெறச் செய்த டிசம்பர் 3 மூமெண்ட் தீபக் அவர்களுக்கு பாராட்டுக்களை
தெரிவிக்கிறேன். அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் வந்து ஆட்டோவில் போகிற பொழுது இந்த ஆட்டோ டிரைவர் வந்து அவரை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காரு. இந்த பெண் போட்ட சத்தத்தை கேட்டு அங்கிருந்து பலர் வந்து அந்த ஆட்டோ டிரைவரை பிடித்து அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அவர்கள் மேல் வழக்கு தொடரப்பட்டது. அவருக்கு வந்து கீழ்கோர்ட்டில் வந்து 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவர் வந்து ஹைகோர்ட்டில் மேல்முறையிட்டார். அதில் என்ன சொன்னார்னா, இதுக்கு வந்து அந்த பெண் சொல்வதை தவிர, அந்த பார்வையற்ற பெண் சொல்வதை தவிர வேறு எந்த சாட்சியமும் இல்லை. அதனால் இது வந்து நான் அதுபோல் அந்த ஒரு காரியத்தில் ஈடுபடவே இல்லை, என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல்மனு அளித்திருந்தார். இந்த கேஸை விசாரித்த வந்து ஹைகோர்ட் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் அவர் சத்தம் போட்டிருக்கிறார். அவர் சத்தம் போட்ட சத்த கூச்சலை கேட்டு பல பேர் அங்கே வந்து வந்திருக்காங்க. அதனால் அவர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார் என்ற செவி வழி சாட்சியம் கட்டாயம் அதற்கு செல்லும். அதனால் எந்த பெண்மணியும் ஒரு கொடுமைக்கு ஆளாகாமல் இது போல கத்திரிக்க மாட்டாங்க. அதனால் வந்து அந்த பார்வையற்ற பெண்மணியுடைய சாட்சியம் செல்லும் என்று இந்த உயர்நீதிமன்றம் வந்து அந்த தண்டனையை உறுதி செய்தது. ஸோ இப்போ வந்து சமுதாயமும் சட்டங்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு சாதகமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதை பார்த்து நாம் மிகவும் பெருமைப்படுகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக நல்ல தீர்ப்பை வழங்கியமைக்காக நமது பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். இப்போ அடுத்தது வந்து காஞ்சிபுரத்தில் வந்து நம்ம ஒரு திருப்பியும் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். அதாவது நம்ம வந்து போன மாதம் 19ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் வந்து நான் படித்த இந்த பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளியில் வந்து ஒரு 78 மாற்றுத்திறனாளிகளை தேர்ந்தெடுத்தோம். அதாவது அவங்க வந்து பரிசோதனை முகாமில் வந்து அவங்க பங்கேற்று அதில் வந்து 78 பேருக்கு 72 பேருக்கு கேலிபர்ஸு, அப்புறம் க்ரட்சஸ்ஸு, வீல் சேர்ஸு, ட்ரைசைக்கிள்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் லிவ்ஸு அதுபோல் வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கும் முகாம் நடைபெற்றது. இப்போ வந்து அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதம் வந்து காஞ்சிபுரத்தில் அதே நான் படித்த இப்போ வந்து உயர்நிலைப்பள்ளி பார்த்தோம். இப்போ வந்து நான் அப்புறம் வந்து நடுநிலைப்பள்ளியில் கிருஷ்ணா நடுநிலைப்பள்ளியில் வந்து ஒரு மீட்டிங் போட்டோம். இப்போ வந்து நான் 1வது முதல் 5வது வரை படித்த ஆரம்ப பள்ளி, அந்த பள்ளியில் வந்து ஒரு 3வது ஒரு 4 பில்டிங் தள்ளி இந்த பெரிய கல்யாண மண்டபத்தில் இந்த உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதற்காக நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட சங்கத்தினுடைய தலைவர் திரு மோகன் அவர்களையும் சுமதி அவர்களையும் மற்றும் சங்க நிர்வாகிகளையும் பாராட்டுகிறேன். அந்த உபகரணங்களை வழங்குவதற்கு முன்னேற்பாடுகளை செய்த டாக்டர் சுந்தர் ஃப்ரீடம் ட்ரஸ்டினுடைய அறக்கட்டளை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த உபகரணங்கள், இந்த பூட்ஸு, அப்புறம் வீல் சேரு இதெல்லாம் வழங்குவதற்கு ஒரு உதவியாக இருந்த வேலூரை சேர்ந்த திருமலை கெமிக்கல்ஸ் என்கின்ற நிறுவனத்திற்கும், அப்புறம் சென்னையில் உள்ள லார்ட் ராம் பிரசாத் என்கின்ற ஒரு அமைப்பிற்கும் அதனுடைய நிர்வாகிகள் திரு ராமசுப்ரமணியம், சுந்தர் மற்றும் பல நிர்வாகிகளுக்கும் எனது நன்றி கலந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வந்து நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போவோம். இப்போ முதல் நிகழ்ச்சியாக இந்த இமயரசு, அதாவது அவர் வந்து நம்ம உதயகரம் டிவிக்காக ஏற்கனவே பல பாடல்களை பாடியிருக்கிறார். இந்த எபிசோடில் வந்து அவருடைய எம்ஜிஆருடைய பாட்டு, அதாவது ஓடும் மேகங்களே என்கின்ற அந்த பாட்டு, அதே மீட்டில் ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய அவரை பற்றிய ஒரு எழுச்சி பாடலை பாடியிருக்கிறார். அதை இயற்றியவர் வந்து நம்ம உதயகம் டிவி ரிப்போர்ட்டர்
திரு டென்னிஸ் அவர்கள். வாங்க நம்ம போய் நான் அந்த பாடலை ரொம்ப ரசித்தேன். வாங்க நீங்களும் ரசிக்கலாம். வாங்க அந்த பாடலை இப்போ பார்க்கலாம். மாற்றுத்திறனாளரே, உலகை மாற்ற பிறந்தவர்களே, மாற்றுத்திறனாளரே, உலகை மாற்ற பிறந்தவர்களே, அங்கத்தில் குறை இருந்தும் குணத்தினில் குறையில்லையே, அங்கத்தில் குறை இருந்தும் குணத்தினில் குறையில்லையே. மாற்றுத்திறனாளரே, உலகை மாற்ற பிறந்தவர்களே, அனுதாபம் தேடவில்லை, உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறோம். சக்கர வண்டியில் சென்றேனும் வாழ்க்கை சக்கரத்தை நாங்கள் ஓட்டுகிறோம். அனுதாபம் தேடவில்லை, உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறோம். சக்கர வண்டியில் சென்றேனும் வாழ்க்கை சக்கரத்தை நாங்கள் ஓட்டுகிறோம். சட்டத்தை மதிப்பவர் நாங்கள், இலக்கியம் படைப்பவர் நாங்கள், வெற்றிகள் குவிப்பவர் நாங்கள், குறைகளை நிறைவாக்கி குறைவற்ற உள்ளம் பெற்றவர்கள். மாற்றுத்திறனாளரே, உலகை மாற்ற பிறந்தவர்களே, அங்கத்தில் குறை இருந்தும் குணத்தினில் குறையில்லையே, அங்கத்தில் குறை இருந்தும் குணத்தினில் குறையில்லையே. மாற்றத்தில் யாருக்கும் பாரமாக இருக்காமல் வாழ நினைக்கிறோம். தன்னம்பிக்கையை பெற்று நாங்கள் கேட்க போல வாழ்கிறோம். யாருக்கும் பாரமாக இருக்காமல் வாழ நினைக்கிறோம். தன்னம்பிக்கையை பெற்று நாங்கள் கேட்க போல வாழ்கிறோம். மனித நேயர்கள் நாங்கள், இனிய இதயம் நாங்கள், பதக்கங்கள் வெல்பவர் நாங்கள், வாய்ப்புகள் வழங்கினால் வெற்றி பதக்கங்கள் கூப்பவர் நாங்கள். மாற்றுத்திறனாளரே, உலகை மாற்ற பிறந்தவர்களே, அங்கத்தில் குறை இருந்தும் குணத்தினில் குறையில்லையே, அங்கத்தில் குறை இருந்தும் குணத்தினில் குறையில்லையே. மாற்றுத்திறனாளரே, உலகை மாற்ற பிறந்தவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சிக்காக உங்கள் விஜயலட்சுமி. இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற டாபிக், அதிக உதவி தேவைப்படும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டம் பற்றி திரு ஆவின் கி கோபிநாத் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார், இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன சார்? அனைவருக்கும், குறிப்பாக உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த விஜயதசமி நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போமா நீங்கள்
இந்த திட்டத்தின் நோக்கம் கேட்டீங்க. நான் முதல்ல இன்னொரு தடவை இந்த திட்டத்தின் பெயரை தெளிவாக நான் சொல்லிவிடுவேன். என்ன திட்டம் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும் அல்லவா? அதாவது அதிக உதவி தேவைப்படும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை ஒன்று அரசாங்கம் கொடுக்குறாங்க. அந்த 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 உதவித்தொகை வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டத்தின் பெயர். இந்த நோக்கம் என்னன்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிக உதவி தேவைப்படும், அதாவது பர்சன்ஸ் வித் ஹை சப்போர்ட் நீட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மாற்றுத்திறனாளிகள் தங்களுடன் ஒரு உதவியாளரை உதவிக்காக வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அவங்க ரொம்ப முடியாம இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்ளலாம். அதற்காக அந்த உதவியாளருக்காக மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகையாக அரசால் வழங்கப்பட்டு வருவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகுமா? யாரெல்லாம் இந்த திட்டத்துல பயன்பெறுவாங்க சார்? இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா குறிப்பாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் மாதம் ரூபாய் 1500 பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் அதிக உதவி தேவைப்படும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் மனவளர்ச்சி குன்றியவர்கள், தசைப்பிடிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆங்கிலத்திலே மஸ்குலர் டிஸ்ட்ரோபி என்று சொல்வார்கள். அதே போல மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அப்புறம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், பேரப்ளீஜியா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனத்தால் பாதிக்கப்பட்ட கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். இந்த திட்டத்துக்கு எப்படி சார் அப்ளிகேஷன் போகும்? இது பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த திட்டம் வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்குதுன்னா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மூலம் தான் இந்த திட்டத்தை வந்து அரசாங்கமே வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் மூலம் தான் நம்ம வந்து திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். அது குறிப்பாக கேட்டீங்கன்னா அதுக்கான விண்ணப்ப படிவங்கள் இருக்குது, குறிப்பான விண்ணப்ப படிவம் இருக்குது. அந்த விண்ணப்ப படிவம் வந்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்திலே அந்தந்த மாவட்டத்திலே உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரிடம் இந்த விண்ணப்பத்தை நாம் பெற வேண்டும், பெற்று பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். இதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெஷல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை என்னெல்லாம் கேட்டிருக்கோன்னு நான் உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா அந்த விண்ணப்பத்தில் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியான புகைப்படம் ஒன்று கேட்டிருக்கோம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஒன்று கேட்டிருக்கோம். அதை வந்து அருமையாக நல்ல போட்டோகிராஃபா அழகாக ஒட்டணும் அந்த ஃபார்மில். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கோம்னா மாற்றுத்திறனாளியின் பெயர், யார் மாற்றுத்திறனாளி அவருடைய பெயர் கேட்டிருக்கோம். தெளிவாக தமிழில் எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுதலாம். அதே மாதிரி போட்டிங்கன்னா அடுத்த கேள்வி வந்து பெற்றோர், அதாவது பாதுகாவலர் பெற்றோர் இருப்பாங்க, அப்படின்னா யாராவது கார்டியன் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பெயர் அது கேட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு முகவரி, அவங்க வசிக்க வீட்டு முகவரி, அவங்க தெரு பேர், அட்ரஸு, பின்கோடு, எந்த பகுதி, எந்த மாவட்டம் எல்லாமே கேட்டிருக்கோம். அதெல்லாம் தெளிவாக அதில் நம்ம குறிப்பிடணும். அதே போல் கைபேசி எண், தொலைபேசி எண் இதெல்லாம் கேட்டிருக்கோம். அதுவும் முக்கியமாக ஃபில்அப் பண்ணோம். அதே போல் பிறந்த தேதி, அதாவது எந்த வருடம் பிறந்தாங்க, எந்த நாளில் பிறந்தாங்க, அது குறிப்பாக டேட் ஆஃப் பர்த் தெளிவாக கேட்டிருக்கோம். அது குறிப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாமா பாலினம், அதாவது செக்ஸ், மேலா ஃபீமேலா என்பது ஆணா பெண்ணா அது கேட்டிருக்கோம். அதே மாதிரி இனம் கூட கேட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில், என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அதெல்லாம் கூட கேட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன கேட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஊனத்தின் தன்மை மற்றும் சதவீதம், அதாவது என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி, எந்த ஊனத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது அந்த அப்ளிகேஷனில் குறிப்பிடணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மூலம் ஏற்கனவே உதவி பெற்று வராங்க இல்லையா அவங்களுடைய பதிவு எண், ஏன்னா இது ஏற்கனவே பெறவங்க தான் இது ஹெல்ப்புக்காக தான் கொடுக்குறோம், ஐ சப்போர்ட் நீட். ஸோ ஏற்கனவே மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் மூலம் உதவித்தொகை பெற்று வருவாங்க, அதனுடைய பதிவு எண் கண்டிப்பாக குறிப்பிடணும். அந்த பராமரிப்பு உதவி பெறுவதற்கான பதிவு எண் அது குறிப்பிடணும். அப்புறம் அடுத்தது முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடும் பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வகையான உயர் ஆதரவு பாதுகாவலர் வழங்கப்படுகிறது. ஏன்னா நம்ம ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்குறோம், ஐ சப்போர்ட் நீட் ஒரு ஆள் வேணும், அவர் எந்த டைப் ஆஃப் உதவி அவர் இந்த மாற்றுத்திறனாளிக்கு அவர் கொடுக்குறாரு என்பதை குறிப்பாக அதில் குறிப்பிட வேணும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளி மற்றும் பெற்றோர் பெயரில் உள்ள இணை சேமிப்பு கணக்கு வைத்துள்ள வங்கியின் விவரம், அதை கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். மாற்றுத்திறனாளி தனியாக இருக்கலாம், அல்லது பாதுகாவலரோட சேர்ந்து இருக்கலாம். ஸோ அவங்களுடைய வங்கி விவரம், எந்த ஊர், எந்த தாலுக்கா, அப்புறம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, அப்புறம் சேமிப்பு கணக்கு எண், எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக குறிப்பிடணும். அதே மாதிரி பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு முக்கியமானது. அதே போல் பார்த்தீங்கன்னா எம்ஐசிஆர் கோடுன்னு இருக்குது பேங்க்குக்கு, ஒவ்வொரு பேங்க்குக்கும். ஸோ அதுவும் குறிப்பாக அதில் குறிப்பிட வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை எண், அந்த ஆதார் அட்டை தான் இப்போ முக்கியமான டாக்குமெண்ட்டு. ஸோ ஆதார் அட்டை எண்ணும் அதில் நம்ம குறிப்பிடணும். அதே போல் கடைசியாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அல்லது பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கையொப்பம் கண்டிப்பாக எழுதணும்.
அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் சார்? ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்கன்னா, ஏன்னா வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் நம்ம ஒவ்வொரு நலத்திட்டங்கள் பயன்பெறோம்னா தேவையான சான்றுகள் நம்ம கண்டிப்பாக இணைக்கணும். இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மெயினாக ஃபில்அப் பண்ண ஒரிஜினல் விண்ணப்பத்தை வைக்கணும். அந்த விண்ணப்பத்தோட பார்த்தீங்கன்னா மெயின் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா தேசிய அடையாள அட்டையின் நகல், நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு என்று மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வைத்திருப்பார்கள். அந்த புத்தகம் இருக்கும், அந்த புத்தகத்தின் நகல், அந்த கொடிய மருத்துவர் சான்றிதழ் இருக்கும், மாற்றுத்திறனாளி சான்றிதழ் இருக்கும். ஸோ அந்த சான்றிதழின் நகல் வைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கண்டிப்பாக வேண்டும், ரேஷன் அட்டையின் நகல். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மற்றும் பெற்றோர் பெயரில் உள்ள இணை சேமிப்பு கணக்கு வங்கி புத்தகத்தின் நகல், பேங்கோட பாஸ்புக் சொல்லுவாங்க இல்லையா, பாஸ்புக். ஸோ அந்த பாஸ்புக் கண்டிப்பாக காப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகைப்படம் சொல்ல இல்லையா, ஓட்டணும்னு சொல்ல இல்லையா, அந்த புகைப்படம் ஒன்று கண்டிப்பாக கூட இணைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் முக்கியமான டாக்குமெண்ட் தான், மேண்டேட்டரி டாக்குமெண்ட் இது, ஆதார் அட்டையின் நகல். இந்த ஆதார் அட்டை தான் வந்து நம்மளுடைய ஜாதகமே சொல்லும். ஸோ ஆதார் அட்டையின் நகல் இவையெல்லாம் வந்து முக்கியமாக இந்த விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டுமா. இந்த திட்டத்துக்கு எப்படி சார் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுறாங்க? இது பார்த்தீங்கன்னா இதற்கு பயனாளிகள் தேர்வு செய்வது எப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் மாற்றுத்திறனாளி வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பயனாளிகள் தேர்வு செய்வதற்கு வந்து ஒரு மதிப்பீட்டு குழு, அதாவது மதிப்பீட்டு குழு, அந்த அசஸ்மெண்ட் போர்டு என்று ஒன்று வைத்து அமைத்துக் கொள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை பாதுகாப்பு சட்டம், அதாவது ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 மத்திய அரசாங்கமே ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா எப்படி இது தேர்வு செய்வது என்பது குழப்பப்பட்ட காரணத்தால இதுக்கு வந்து குழு அசஸ்மெண்ட் போர்டு ஒன்று அமைத்துக் கொள்ள சொல்லியிருக்காங்க. அந்த போர்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு இதுக்கு வந்து 100 பாயிண்ட், அதாவது 100 பாயிண்ட் இல்லை கிரேடுன்னு சொல்லலாம், வெயிட்டேஜ் மார்க், ஒவ்வொரு பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த 100 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதலாவது என்ன பார்ப்பாங்க கேட்டால் சிவியாரிட்டி ஆஃப் பிசிக்கல் டிசபிலிட்டி, அதாவது அதிக அளவிலான உடல் ஊனத்தில் பாதிப்பு உள்ளவர்களுக்கு, உடல் ஊனம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, ஸோ அதிக அளவான உடல் ஊனம் இருக்கும் அவங்களுக்கு, பிசிக்கல் டிசபிலிட்டி, அவங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 25% மார்க் கொடுக்குறாங்க. 25% மார்க் அது யார் யாருக்குன்னு கேட்டால் 40 முதல் 50 விழுக்காடு வரை ஊனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 15 மார்க், 60 முதல் 79% ஊனத்தால் பாதிக்கப்பட்டிருந்தா 20 மார்க், அதே போல 80 முதல் 100 விழுக்காடு சதவீதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 25 மார்க். ஸோ நான் சொன்ன மேக்சிமம் 25 மார்க்கு. இந்த 80 முதல் 100% விழுக்காடு மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 25% மேக்சிமம் வெயிட்டேஜ் வழங்கப்படும். அதுக்கப்புறமா இரண்டாவதாக பார்த்தோம்னா அதிக அளவிலான மூளை வளர்ச்சி பாதிப்பு உள்ளவர்கள், அதாவது என்ன கேட்டீங்கன்னா சிவியாரிட்டி ஆஃப் மென்டல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதில் அதுக்கு என்ன மார்க் கொடுக்குறாங்கன்னா மேக்ஸிமம் வெயிட்டேஜ் வந்து அவங்களுக்கும் வந்து அது மாதிரி பாதிப்புடையவர்களுக்கு 25% மார்க் கொடுக்குறாங்க, 25 மார்க்ஸ் வெயிட்டேஜ். அது எப்படி கொடுப்பாங்கன்னா 40 முதல் 59% வரை பாதிப்புள்ளவர்களுக்கு 15 வெயிட்டேஜ் மார்க், அதே போல 60 முதல் 75% பாதிப்புள்ளவர்களுக்கு 20 மார்க் வெயிட்டேஜ், அதே போல 80 முதல் 100% பாதிப்புள்ளவர்களுக்கு 25 மார்க் வெயிட்டேஜ். ஸோ 15, 20, 25 மேக்ஸிமம் 25. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான மூளை வளர்ச்சி பாதிப்புள்ளவர்களுக்கும் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் 25% மார்க் கொடுவாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தினசரி அன்றாட பணிகளை செய்ய முடியாமல் அதிகம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து தி எக்ஸ்டென்ட் டு விச் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இன் எ பர்சன் இஸ் ஹேம்பர்டு, அன்றாட வாழ்க்கை கூட அவருடைய வேலைகளை செய்ய முடியாத அந்த மாதிரி பாதிப்பு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான மதிப்பெண், எவ்வளோ மதிப்பெண் கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் வெயிட்டேஜ் வந்து 35 மார்க் இருக்குது. 100ல் 225 சொல்லிட்டு மூணாவது வந்து 35% மார்க். இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த மாதிரி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ தன்னிச்சையாக அவங்களால குடிக்க முடியாது, தன்னிச்சையாக அவங்களால ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது, ஸோ தன்னிச்சையாக அவங்களால ப்ரஷ் கூட பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் அது மாதிரி பாதிப்புள்ளவங்களுக்கு அதுக்கு ஒரு 10% மார்க். அதே போல் டாய்லெட் ஹைஜீன், அவங்களாம் டாய்லெட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ண முடியாது, ஸோ அதற்கு ஒரு 10% மார்க். குறிப்பாக இன்னொன்று கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனல் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மொபிலிட்டி, அது ஒரு இடத்துலேருந்து மறு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியாது, அவங்களால வந்து தவறவே முடியாது. ஸோ அது மாதிரி இருப்பாங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா பெட்டில் போய் தன்னிச்சையாக படுத்து பெட்டில் எழுந்துக்க முடியாது, சேரில் போய் உட்காந்து சேரில் எழுந்துக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் அவங்களால சுயமாக செய்ய முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களால சாப்பிட கூட முடியாது, சுயமாக யாராவது ஊட்டி விடணும். ஸோ அது மாதிரி அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நாலாவதா நான் சொல்கிறது அதுலேயே வந்து இதுக்கு 5 மார்க், அதாவது பர்சனலாக குடிக்க முடியல, டச் பண்ண முடியல, அதுக்கு 10 மார்க்கு, டாய்லெட் ஹைஜீனுக்கு ஒரு 10 மார்க்கு, ஃபங்க்ஷனல் மொபிலிட்டி சொன்ன இல்லையா அதுக்கு ஒரு 10 மார்க்கு, கடைசியாக சுயமாக சாப்பிட முடியாது சொன்ன இல்லையா அதுக்கு ஒரு 5 மார்க். இதுக்கு நான் சொன்ன மூன்றாவது வகைக்கு 35% மார்க்கு, அன்றாட பணிகளை செய்ய முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு.
அடுத்து நான்காவதா பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது அறிவாற்றல் திறமைகள் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களால அறிவாற்றலாம் சில விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. ஸோ அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுக்கு மேக்ஸிமம் மார்க் 5 மார்க் தான். அதுக்கு மேக்ஸிமம் வெயிட்டேஜ் மார்க் 5 மார்க். அடுத்து 4வது சொல்லிட்டேன். 5வதா பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பேரியர்ஸ் என்று சொல்றாங்க ஆங்கிலத்திலே. சுற்றுச்சூழல் தடைகள் பாதிப்பு. சுற்றுச்சூழலால தடைகளால இருக்கக்கூடிய பாதிப்பு. அவங்களால சுற்றுச்சூழல் தடைகளால சில விஷயங்களை செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி குணத்தால் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 5% மதிப்பெண்கள். அப்புறமா பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சமூக பொருளாதார நிலை. அவங்க சமூக நிலை பொருளாதார நிலை பார்ப்பாங்க. அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா அபோவ் பாவர்ட்டி லெவல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், APL. ஸோ அபோவ் பாவர்ட்டி லெவல் இருக்கவங்களுக்கு அதுக்கு 0, அதுக்கு மதிப்பீடு கிடையாது. அதே போல PPL சொல்லுவார்கள், வருடத்துக்கு 22,000 சம்பளம் வாங்குறவங்க பிலோ பாவர்ட்டி லெவல். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5% மதிப்பீடு. நான் சொன்னேன் இல்லையா 100 சொன்னேன் இல்லையா, இந்த 100ல 7 விதமா சொல்லிட்டேன். 7 வகையா பிரிச்சு ஒரே ஆளுக்கு இல்ல, ஒரே ஆளுக்கே வந்து இது மாதிரியான பாதிப்புகள் சேர்ந்துருக்கும். ஒருத்தருக்கு நான் சொன்ன 1வது 2வது இருக்கும், ஒருத்தருக்கு நான் சொன்னது 1வது 3வது இருக்கும், ஒருத்தருக்கு இன்னும் 2வது 5வது இருக்கும். ஆக மொத்தத்துல இது ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனத்தால் கண்டிப்பாக நான் பாதிக்கப்பட்டிருக்கணும். பர்சன்டேஜ் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் ஆங்கிலத்தை சொல்வார்கள். இதுக்கு எப்படி மதிப்பெண் எப்படி கணக்கிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் மொத்தம் 100 மார்க் சொன்னேன். நான் மொத்தம் 100 மார்க் சொல்லியிருந்தேன். அந்த 100 மார்க்ல 60 மதிப்பெண் பெற்றவர்கள், அதாவது 60 சொன்ன இதுல குறைபாடுகள்ல 60% குறைபாடுகள் யாருக்கெல்லாம் வருதோ அந்த அசஸ்மெண்ட் போர்டு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த ஐ சப்போர்ட் நீட்ஸ் உதவி பெற பரிந்துரை செய்வார்கள். ஸோ அவங்க பரிந்துரை செஞ்ச உடனே அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுக்கான வந்து ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியாது, பட்ஜெட் இருக்குது, இதுக்கு எல்லாருமே கொடுக்க முடியாது. ஸோ அந்த பட்ஜெட் வந்து அரசாங்கம் ஒதுக்கீடு செய்வாங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கும் போன பட்ஜெட் இருந்தது இல்லையா, பொது பட்ஜெட் இருந்தது இல்லையா, இப்போ சமீபத்தில் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு அரசாங்கம் வந்து மொத்த ஓவரால் பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்குவாங்க. அதில் இது மாதிரி உதவித்தொகை வழங்குறாங்க இல்லையா, அதுக்கும் பட்ஜெட் ஒதுக்குவாங்க. பராமரிப்பு உதவித்தொகை வழங்குறாங்க இல்லையா, அதுக்கு அதில் இதை ஐ சப்போர்ட் நீட்ஸ் சிறப்பு உதவி தேவைப்படும் நபர்களுக்கு உதவியாளர் வைத்துக் கொள்வதற்கும் ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்குவாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டின் படி அந்தந்த மாவட்டத்துக்கு இவ்வளவு பேர் என்று சொல்லுவாங்க. அதில் மாற்றுத்திறனாளிகள் முறையாக என்ன பண்ணணும், எல்லாருமே வந்து நான் 1500 பென்ஷன் வாங்குறேன், 1500 பென்ஷன் வாங்குறேன். சில பேருக்கு புரிதல் இல்லாமல் என்ன சொல்றாங்க, இப்போ அரசாங்கம் 2000 ரூபாய் இன்னும் ஒரு 1000 ரூபாய் ஏற்றிட்டாங்க, 2020 தராங்களாமே அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கிடையாது. எந்த ஒரு மாற்றுத்திறனாளி சுயமாக தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறாரோ அவருக்கு மற்றொரு உதவி கண்டிப்பாக தேவைப்படுமோ. நான் சொல்ற அந்த வகையான ஊனமற்றவர்களிலே யாரால முடியாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து கூட ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்வதற்கு தான் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. முறையாக ஏற்கனவே கொடுக்குற 1700 ரூபாய் பராமரிப்பு உதவித்தொகையாக வாங்கிட்டு வராங்க இல்லையா மாற்றுத்திறனாளிகள், அதை அவங்க முறையாக வாங்கிக் கொள்ளலாம். அதற்கு மேலே இது போல பாதிப்பு இருப்பவர்களுக்கு வேண்டிதான் இந்த 1000 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். அதனால இது தேவையானவர்களோடு தான் வந்து இதை பயன்பெற வேண்டும். முறையாக அரசு கொடுக்கும் சலுகைகளை பெற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிட்டு பாத்தீங்கன்னா அதிக உதவி தேவைப்படும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டம், அதாவது பர்சன்ஸ் வித் ஐ சப்போர்ட் நீட்ஸ், அவங்க வந்து எப்படி வந்து அரசாங்கத்தால் வழங்கப்படும் ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும் உதவியாளருக்காக வழங்கப்படும் ரூபாய் 1000 எப்படி பெறுவது என்று நான் விரிவாக எடுத்து சொல்லியிருந்தேன். இதை ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் என்ன பண்ணணும்னா, இது போல பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவர்கள் சார்ந்திருக்கும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் டிஃபரண்ட் ஏபிள் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவர்களை அவர் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு சென்று நேரடியாக விண்ணப்பம் பெற்று நான் என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் இந்த சான்றுகள்லாம் வைத்து முறையாக பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது சம்பந்தமாக மாற்றுத்திறன் சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் அளிக்க தயாராக இருக்கின்றேன். நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். எனது பெயர் வந்து டாக்டர் ஆவின் கி கோபிநாத், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். நீங்கள் வந்து என்னுடைய அலைபேசி எண் வந்து 9790820194. மீண்டும் சொல்லிட்டு 9790820194. இந்த திட்டத்தை பற்றி மிக விரிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா. என்ன நேயர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அடுத்த எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜி யுவலட்சுமி. நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சுசநாதன் பாடல் வாலி. நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. தம்பியை நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லக்கூடா இன்று, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது
தடுத்து நிற்பேன். தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. வாழ்க்கையில் தோல்வி இல்லை. தாய் மேலாடை தமிழ் மேலாடை. தாய் மேலாடை தமிழ் மேலாடை குருடர்கள் கண்ணை திறந்து தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். இன்றைய தினம் சென்னையிலே தமிழ்நாடு உறவுக்கரங்கள் உதவிக்கரம் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கம் சார்பில் PLP ஐயா வர்த்தகுட்டி ஐயாவுக்கும் மேற்கொண்டு இங்கே வந்து திருமண கிளிகள் மற்றும் இங்கே வருகை புரிந்த காஞ்சிபுரம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதற்கு முக்கிய காரணக்கர்த்தாக இருக்கின்ற திரு மோகன் அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு அதாவது போன மாதம் 19ஆம் தேதி நம்ம பச்சையப்பன் உயர்நிலைப்பள்ளியில் கேம்ப் பண்ணோம். அதாவது ஸ்க்ரீனிங் கேம்ப், ஸ்க்ரீனிங் அண்ட் மெஷர்மெண்ட் கேம்ப். அன்றைக்கி நம்ம ஒரு 72 மாற்றுத்திறனாளிகளை அந்த டாக்டர் ஃப்ரீடம் ட்ரஸ்ட் அவங்க டாக்டர்ஸ்லாம் ஸ்க்ரீன் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன வேணும், அதாவது வீல் சேர் யாருக்கு, லிம்ஸ் யாருக்கு, கனெக்டர்ஸ் யாருக்கு வேணும், சிபி சேர், இது மாதிரியா தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அந்த உபகரணங்கள்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அதை கொடுப்பதற்காக இன்றைக்கு டாக்டர் ஃப்ரீடம் ட்ரஸ்டுடைய தலைவர் டாக்டர் சுந்தர் அவர்களை
மாற்றுத்திறனாளிகளுக்கு இது போல கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தி உபகரணங்கள்லாம் வழங்கியிருக்காங்க. நம்ம உதவிக்கரம் மன்றத்தின் மூலம் பல நிகழ்ச்சிகளில் கூட உபகரணங்கள்லாம் வழங்கியிருக்காங்க. டாக்டர்களை மீண்டும் வருகை என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக இன்னைக்கு வந்து இந்த லிம்ஸெல்லாம் ஸ்பான்சர் பண்ண திருமலை கெமிக்கல்ஸ், அதாவது வேலூரில் ஒரு திருமலை கெமிக்கல்ஸ் ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்திலிருந்து அவர்கள் சார்பாக இங்கே வந்திருக்கின்ற திருமதி உஷா பத்மநாபன் அவர்களை வருகை என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக திருமலை கெமிக்கல்ஸுடைய அட்வைஸராக இருந்து மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மனவளர்ச்சி குன்றியவருக்கான ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகின்ற அவர் வந்து அதுக்கு நண்பர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர்களே, ஆனால் இப்போ வேலூரில் இருக்கார். கேவி சீனிவாசன் அவர்களையும் வருகை என்று. அதே போல் நம்ம கோபிநாத், நம்முடைய மாநில சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கோபிநாத் அவரையும் வருகை என்று வரவேற்கிறேன். ராமாபுரம் மேரி அவர்கள் பிஆர்ஓ அவரையும் வருகை என்று வரவேற்கிறேன். அப்புறம் நம்ம இந்த கேம்ப் நடத்துவதற்கு உதவியாக இருந்த திரு ஜெயவேல் சன் ஆர்த்தோட்டிக் சென்டர் அவர்களுக்கும் ரிஷி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் வருகை என்று வரவேற்கிறேன். இந்த காஞ்சிபுரம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நலவாழ்வு சங்கத்தினுடைய தலைவர் மோகன், சுமதி மற்றும் அந்த அனைத்து நிர்வாகிகளையும் வருகை என்று வரவேற்று டாக்டர் அவர்கள் இந்த ஸ்கீமை பற்றி சொல்லி இப்போ நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. டாக்டர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சென்ற மாதம் 19ஆம் தேதி இங்கே காஞ்சிபுரத்தில் இந்த உயர்நிலை பள்ளியில் இந்த கேம்ப் நடந்தது, அந்த முகாம் நடந்தது. 78 பேர் வந்ததாக திருவரது குட்டி தான் சொன்னார். அன்னைக்கு அது அசஸ்மெண்ட் கேம்ப், எல்லாருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்தந்த உபகரணங்கள் வழங்குவதற்காக அதுக்கு உண்டான அளவுகள் எடுத்து இந்த குறுகிய காலத்தில் 2-3 வாரத்தில் இந்த உபகரணங்கள் சரி பண்ணியாச்சு, தயார் பண்ணியாச்சு. இன்னைக்கு காலையில் சில பேர் 8 மணிலேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு ட்ரையல் ஃபிட்டிங்கும் பார்த்தாச்சு, நடக்கவும் வச்சாச்சு. ஸோ இப்போ அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன், அந்த உபகரணங்கள் செயற்கை கால் ஆகட்டும், வீல் சேர் ஆகட்டும், கேலிப்பர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஆனால் இப்போ முதல்ல 22 கால் இழந்தவர்களுலேருந்து 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முதல்ல திருமலை கெமிக்கல் சார்பாக நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சிறிய கால ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் 11 மணிக்கு லார்ட் ராம் பிரசாத் மீதி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அந்த மீதி இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாம் கொடுப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த உபகரணங்கள் நாங்கள் கொடுப்போம். அதுக்காக தான் வர சொல்லுவோம். ஏன்னா அந்த செயற்கை காலாகட்டும், கேலிப்பர் ஆகட்டும், அதெல்லாம் சரியாக அளவு எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் கொடுக்குறோம். அது நீங்கள் கட்டாயமாக வந்தே ஆகணும். இந்த முகாம் எப்படி வந்ததுன்னா, ஒரு 4-5 மாதம் முன்னாடி திரு வரதுக்குட்டி எனக்கு ஃபோன் பண்ணி, அப்போ தான் ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு ஆளுநர், கவர்னர் மூலமாக ஒரு கேம்ப் முடிச்சிருந்தோம். அப்போ ஃபோன் பண்ணி காஞ்சிபுரத்தில் எங்கள் மாவட்ட கிளை இருக்குது, குரூப் இருக்குது, அசோசியேஷன் மூலம், உதவிக்கரம் அசோசியேஷன் மூலமாக ஒரு கேம்ப் நடத்தலாம், நிறைய பேர் இருக்கு, 60 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சொன்னேன், ஐயோ இப்போ தான் ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு கேம்ப் நடத்தியிருக்கோம், இவ்வளோ பேர் வருவாங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் அதெல்லாம் கவலையப்படாதீங்க, எங்கள் குழு இருக்காங்க, நிறைய பேர் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களையே நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் இதுக்கு திரு மோகன், மேரி அவங்கெல்லாம் இருக்காங்க, கவலையப்படாதீங்க, நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்களோ வர வச்சுட்டு பண்ணிடலாம்.
லிம்ஸ். ஸோ அந்த நிறுவனத்தில் வந்திருக்கின்ற திருமதி உஷா பத்மநாபன் அவர்கள் ஒரு வார்த்தைகள். என் பெயர் உஷாராணி. நான் திருமலை கெமிக்கல் சார்பாக வந்திருக்கேன். பார்த்தசாரதி சாரும் பூமா பார்த்தசாரதி சாரும் தான் இந்த உங்களுக்கு செயற்கை கால்கள் செய்யறதுக்கான உதவிகளை வந்து செய்கிறாங்க. அவங்க சார்பாக வந்துருக்கிறத நான் பெருமைப்படுறேன். உதவி இந்த கால்களை போடுறது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சாதாரணமாக ஷூ போட்டு நடக்கிறது எவ்வளவோ கஷ்டம் இருக்கும். இதை போட்டு நடக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது போடுறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் ஃப்ரீடம் ட்ரஸ்ட் சார்பாக இந்த உதவி செய்கிறாங்க. நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்திட்டு எல்லாரும் இதை உபயோகப்படுத்துங்க. ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த பொருளை பத்திரமா வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுங்க. எந்த உதவியாக இருந்தாலும் நாங்கள் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சாலையை நம்ம அணிவிக்கிறோம். டாக்டர் சுந்தராவுக்கு தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நலவாழ்வு சங்கம் மற்றும் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக வந்து நம்ம இந்த முன்னாடி அடையும். எங்க அந்த பாப்பா ஓகே. அடுத்ததாக திருமதி உஷா ராணி அவர்களுக்கு முன்னாடி அடைகிறார். நம்ம ராமாபுரம் மேரி அவர்கள் முன்னாடி அடைகிறார். மேடம் மேடம் வேங்க போடுங்க. ஓகே, இங்கே பாருங்க மேம், கொஞ்சம் மாஸ்க் எடுக்கலாமா? ரைட் மேம், இங்கே பாருங்க. ஓகே.
தந்தை ஐயா டிஎம்பி வரதுக்குடி சார் அவர்கள் பல்லாயிரக்காண்டு வாழ வேண்டும். ஏன்னா அவருடைய சேவை வந்து ஒரு மகத்தான சேவை. அவங்களுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. தமிழகம் அவங்களும் பார்த்தீங்கன்னா தற்போது நலவாரி உறுப்பினராக இருக்கின்றார்கள், அட்வைசரி கமிட்டி போர்டு மெம்பராக இருக்கின்றார்கள், அதே போல டிரான்ஸ்போர்ட் கமிட்டி மெம்பராக இருக்கின்றார்கள். ஒரு மாமனிதர், அவரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டர். அவரால் தான் நிர்வாகிகளுக்கு ஒப்படைத்து அதே போல் காஞ்சிபுரம் இருக்கிற மாற்றுத்திறனாளி மக்களுக்கு சரியான முறையில் சரியான இடத்துல நாங்கள் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி வருகின்றோம். மேலும் எங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். இன்னும் என்ன தேவையோ நாங்கள் செய்ய தரார். அதே மாதிரி நீங்கள் வந்து உறுதுணையாக இருந்து காஞ்சிபுரம் நிர்வாகம் மேலும் மேலும் நீங்கள் பணி தொடரணும் என்று எங்களை ஊக்குவிக்கிறார்கள். அதே போல் தலைமை நிர்வாகம் எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கின்றது. ஐயா தலைமை நிர்வாகமும் டிஎல்பி வரதுக்குட்டி ஐயாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இங்கே வந்து இருக்கும் டாக்டர்ஸ்கள் அவர்கள் கூட இருக்கிற பணியாளர்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் மிக மிக பணியுடன் வேண்டி நன்றி தெரிவிக்கிறோம்.
ஸ்கில்லிங் கேம்ப் நடத்தி அன்னைக்கு வந்து ஒரு 72 மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டாங்க ஸ்கில்லிங் கேம்பில். அதாவது 69 பேரை நம்ம பயனாளிகளை செலெக்ஷன் பண்ணி இன்றைக்கி அந்த 69 பேரில் காலையில் முதல் நிகழ்ச்சியாக 10 பேருக்கு நம்ம இந்த கேம்பில் கொடுத்தோம். இப்போ மீதி வந்து 59 பேருக்கு இந்த கேம்பில் இப்போ கொடுக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாண்டி கொண்டிருக்கின்ற வர்ஷிப்பல் மாஸ்டர் திரு ராம் பிரசாத் அவர்களை ராமசுப்பிரமணியம் லார்ட் ராம் பிரசாத்தினுடைய அமைப்பினுடைய வர்ஷிப்பல் ராமசுப்பிரமணியம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போன்று அந்த அமைப்பிலிருந்து முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்துவதற்காக அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற ஃப்ரீடம் அறக்கட்டளையுடைய தலைவர் டாக்டர் சுந்தர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அப்புறம் டாக்டர் சுந்தரோடு அவர்கள் கூட வந்திருக்கின்ற ஜெயவேல் அவர்கள், ரிஷி அவர்கள் ஆகியோரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தினுடைய தலைவர் திரு மோகன் அவர்களையும் செயலாளர் சுமதி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சென்னையிலிருந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக வந்திருக்கின்ற தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் லயன் ஆவின் கோபிநாத் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்னும் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற தன்னார்வ தொண்டர்களையும் பயனாளிகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கட்டிடத்தை கொடுத்து உதவுகின்ற இந்த ஹோட்டல் இந்த சக்கரத்தின் உரிமையாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கடந்த 19ஆம் தேதி வந்து, அதாவது செப்டம்பர் மாதம் அந்த கேம்பில் வந்து நம்ம காஞ்சிபுரம் மற்றும் காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள ஒரு மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கும் லார்ட் ராம் பிரசாத் அந்த அமைப்பினுடைய வர்ஷிப்பல் மாஸ்டர் ராமசுப்ரமணியம் அவர்களும் மற்றும் பல நிர்வாகிகளும் அன்றைக்கு கலந்து கொண்டாங்க. அவர்கள் முன்னிலே வந்து இந்த ஸ்கில்லிங் கேம்ப் நடந்தது. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 69 பயனாளிகளை வீல் சேர்ஸ், ட்ரைசைக்கிள், சிபி சேர்ஸ் இது போன்ற பல அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உபகரணங்களை வழங்குவதற்காக இன்றைக்கு இந்த 69 பேரில் காலையில் முதல் நிகழ்ச்சியாக 10 பேருக்கு லிம்ஸ் கொடுத்தோம். அதற்கு உதவி செய்த திருமலை கெமிக்கல்ஸ் வேலூர் அந்த அமைப்பினுடைய சார்ந்த சில நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 பேருக்கு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து 59 பேருக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்ற வழியில் சார் சொன்ன மாதிரி லார்ட் ராமபிரசாத் என்ற ஃப்ரீமேசன்ஸ் இயக்கத்திலேருந்து வந்திருக்கோம். நானும் என்னோட பல சீனியர் நிர்வாகிகள் இங்கே வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு இந்த கேம்பில் கலந்துக்கிறத நான் வந்துட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக நான் எடுத்துக்கிறேன். நாங்களும் இந்த ஃப்ரீடம் ட்ரஸ்ட் சுந்தர் சாரோடு சேர்ந்து இந்த ஒரு பர்டிகுலர் கேம்பை வந்துட்டு 20 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கிறதுக்கு ஒரு பாலம் வகிச்ச ஃப்ரீடம் ட்ரஸ்ட் டாக்டர் சுந்தருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கேம்புக்கு லார்ட் ராமபிரசாத் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பெரிய நன்கொடை கொடுத்து உதவியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மெட்ராஸ் மெசானிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வந்துட்டு ஒரு பெரும் நன்கொடை இந்த கேம்பை கண்டக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லா சார்பாகவும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. டாக்டர் சுந்தர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்.
இன்னைக்கு இரண்டாவது முறை இதே மேடையில் இன்னொரு முகாம் நடக்க இருக்கிறது. இந்த முகாம் என்னவென்றால், எந்த உபகரணங்கள் உங்களுக்காக தயார் பண்ணியிருக்கோ அதை உங்களுக்கு வழங்குவதற்கு தான் அந்த முகாம். நான் அப்பப்போ சொல்லுவேன், ஃப்ரீடம் ட்ரஸ்ட் டஸ் நாட் கிவ் அப்ளையன்சஸ், வி கிவ் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் வெறும் இந்த உபகரணங்கள் கொடுக்கறதில்ல, உங்களை நடக்க வைக்கிறதோ, உங்கள் தொழில்களை இல்லை நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ போகிறதா இருந்தால் அது உங்களுக்கு இந்த கிரச்சோ இல்லை இந்த ஸ்பிளிண்டோ இந்த கேலிப்பரோ இந்த செயற்கை காலோ இல்லை நடக்க இயலாதவர்களுக்கு ஒரு வீல் சேரோ ட்ரைசைக்கிளோ எப்படியோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிற ஒரு அப்ளையன்சஸ் இந்த உபகரணங்கள். இப்போ வந்து நம்ம இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற வர்ஷிப்புல் மாஸ்டர் திரு ராமசுப்ரமணியம் அவர்களுக்கு திரு கோபிநாத் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவிப்பார். சார் இல்லை சார், கொஞ்சம் மாஸ்க் எடுத்துருங்க. இன்னொரு சுந்தர் இருக்காரு, டாக்டர் சுந்தருடைய கசின். ஏன்னா அவரும் இப்போ லாஸ்ட் மீட்டிங் தான் வந்திருக்காங்க. அன்றைக்கி அவங்க தான் நம்ம ரெகனைஸ் பண்ண முடியல, கிளம்பிட்டாங்க. அதனால் டுடே வி வாண்ட் டு ரெகனைஸ் மிஸ்டர் சுந்தர். இது நம்ம மோகன் அவர்கள் சுந்தர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிப்பார். சார் போட்டிங்க பாருங்க. திரு வேலாயுதம் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை நம்ம உதயக்கரம் சங்கத்தின் சார்பாக அறிவிக்கிறோம். சாரே போடுறேன். போட்டுக்கிறாப்பரு சார், சாரி பாருங்க சார். ஐயா இங்கே பாருங்க, ஐயா இங்கே பாருங்க. செய்தி சிறப்பாக இந்த முகாம் மற்றும் இந்த உபகரணங்கள் வழங்கும் விழாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நலவழி சங்கத்தினுடைய தலைவர் திரு மோகன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அளிக்கிறேன். சார் இங்கே பாருங்க. எம்எல்ஏ அவர்களுக்கு டாக்டர் சுந்தர் அவர்கள் இந்த பொன்னாடை அளிக்கிறார். முடியுமா? சார் 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 அப்படியே யாரும் பேச சொல்ல மாட்டாங்க, யாருமே அவ்வளோ பேர் அந்த கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. உண்மையே ஒரு கடவுள் போட்டு வருவாங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கண்டிப்பாக நடக்கணும்னா கண்டிப்பாக உதவி கொடுங்க இருந்தால் தான் வந்து நம்ம வெளியே மற்றவங்களை கூட செயல்பட முடியும். தொடர்ந்து அவங்க செய்து இருக்காங்க. அவர்கள் செய்து குறிப்பாக இதெல்லாம் முக்கிய காரணம் என்ன, டாக்டர் சுந்தர் அவர்கள் தான் எங்களோட அமைப்புலேயும் அவர் சீஃப் பேட்டனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் ஒரு நல்ல மனிதர். பார்த்தீங்கன்னா டாக்டர் சுந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிவ் சர்ஜரி செய்யக்கூடிய ஒரு சர்ஜன், ஒரு இசை கலைஞர். என்னுடைய மகளும் வந்து மருந்து வளர்ந்த இசை கலைஞர் கூட பாப்பா எழுதியிருக்காரு. கலையை வந்து சார் வந்து சுற்றுவாங்க கர்நாடக பாடல்கள்
டிவிலாம் பார்த்து வரீங்க இல்லைங்களா? இப்போ வந்து இந்த உதவிக்கரம் டிவிக்காக ப்ரோக்ராம்லாம் ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கின்ற நம்ம திரு டென்னிஸ் அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.